குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னையிலிருந்து அடுத்த 9 to 10 கிளாஸஸ் நாம ஆப்டிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஆப்டிக்ஸ ரெண்டு மேஜர் சாப்டரா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்னு வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல லைட்ட ரேவா ட்ரீட் பண்ண போறோம். அதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை தான் டீடைல்டா படிக்க போறோம். ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள மிரர் வரும், ரிஃப்ராக்ஷனுக்குள்ள லென்ஸும் பிரிசமும் வரும். ஆல்சோ மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அப்படிங்கிற ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரே ஆப்டிக்ஸ்குள்ள வரும். ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டு சாப்டருமே பயங்கர ஈஸி, எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஆனா அதுக்கு நீ கிளாஸ நல்லா கவனிக்கணும், இமீடியட்டா அதை கோ த்ரூ பண்ணணும். நீ வச்சுட்டு பொறுமையா பண்ணா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். என் மைக் ஆன்ல தான்ப்பா இருக்கு, நான் அட்மின் 1ல பேசிக்கிட்டு இருக்கேன், என் மைக் ஆன்ல தான் இருக்கு. எஸ்பிஎஸ் கிளாஸ் 12 நீங்க உங்க வால்யூமை ரைஸ் பண்ணுங்க. சுரேஷ் சார் கால் பண்ணுங்க. அதே மாதிரி சாட் பண்றதுனையும் நீங்க சாட் டு எவ்ரி ஒன், அதுக்கு சாட் பண்ணுங்க. நான் அப்பப்ப டவுட்ஸ் பத்தி கேட்பேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சாட் டு எவ்ரி ஒன் அதுக்கு பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சாட் என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும், எனக்கும் என்னோட லேப்ல டிஸ்பிளே ஆகும். அப்ப நான் ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரே ஆப்டிக்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டை தான் படிக்க போறோம். அதுல ரிஃப்ளெக்ஷனுக்கு கீழே மிரரும், ரிஃப்ராக்ஷனுக்கு கீழே லென்ஸ், பிரிசம், அது இல்லாம ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் படிக்க போறோம். இந்த ரே கம் வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டு சாப்டரும் பயங்கர சிம்பிள். நீங்க கிளாஸ நல்லா கவனிக்கணும், டவுட்டை இமீடியட்டா கிளியர் பண்ணிக்கிறணும், உடனே படிச்சிடணும். நீங்க டிலே பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா காம்ப்ளெக்ஸா மாறும். அதுல இன்னைக்கு பிகினிங்ல நாம ரே ஆப்டிக்ஸோட இன்ட்ரோ போய் பிளேன் மிரர் பார்க்க போறோம். பிளேன் மிரர் ஒரு 1 hourல முடிச்சிடலாம். அப்ப டைம் நம்மளுக்கு இருக்கும். அந்த ரிமைனிங் டைம்ல ஸ்பெரிக்கல் மிரர்ல எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு ரிமைனிங் அடுத்த கிளாஸுக்கு கேரி ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ மிரருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரேனா என்ன? லைட் பேசிக்கா எனர்ஜி. ஒரு லைட் எனர்ஜி எந்த சைடு ப்ராபகேட் ஆகுதுங்கிறத ஒரு லைன் வித் ஏரோவோட இண்டிகேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ரே. ஒரு லைட் எந்த சைடு ப்ராபகேட் ஆகுதுங்கிறத ஒரு லைன் போட்டு ஏரோவோட இண்டிகேட் பண்ணோம்னா அது ரேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ரேவை கலெக்ட் பண்ணோம்னா அதை பீம்னு சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் ரே. இப்ப நான் சில பீமுக்கான டயக்ராம் ஷோ பண்ண போறேன். இது parallel பீம். இதுல இருக்கிற ஒரு லைனும் ஒரு லைட் ரே. இது வந்து டைவர்ஜிங் பீம். ஒரு பாயிண்ட்ல இருந்து லைட் ரே டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல போகும், அது டைவர்ஜிங் பீம்னு சொல்லலாம். இது கன்வர்ஜிங் பீம். ஒரே பாயிண்ட்ல எல்லா லைட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஆகும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
அப்படியே டைரக்டா போனா நல்லா இருக்குது நல்லா இருக்காதுங்கிறதுனால ஒரு சின்ன இன்ட்ரோ. இப்ப அடுத்து என்ன? இப்ப நாம பிளேன் மிரருக்குள்ள போகலாம். எந்த மிரர் பத்தி நாம படிக்கிறதா இருந்தாலும் அந்த மிரரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறணும். ஆல்சோ அந்த மிரருக்குன்னு ஏதாவது ரூல் இருக்கும். அது என்ன ரூல்னு கிளியரா படிச்சுக்கிறணும். ஏன்னா ரூல்ஸ பேஸா வச்சுக்கிட்டு தான் நீங்க இமேஜ ஃபார்ம் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் ஐடியா வச்சுக்கிட்டு நீங்க இமேஜ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. பியூரா ரூலை பேஸா வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இமேஜ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ பிளேன் மிரர் எப்படி இருக்கும்? ஒரு கிளாஸ் பிளேட்டோட பேக் சைடுல சில்வர் கோட்டிங் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட மிரர் தான் என்னதுன்னா பிளேன் மிரர். ஒரு நிமிஷம்ப்பா. அந்த கிளாஸ் பிளேட் உங்களுக்கு வந்து சொர சொரன்னு இருக்கலாம், இல்லைன்னா ஸ்மூத்தாவும் இருக்கலாம். அது இஷ்யூவே கிடையாது. பட் நம்ம ஸ்மூத்னு அசியூம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் சைடுல சில்வர் கோட்டிங் இருக்கும். இதுதான் பிளேன் மிரரோட கன்ஸ்ட்ரக்ஷன், சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பிளேன் மிரர்ல இமேஜை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ரூல் தான் மேஜரா கொடுத்திருக்காங்க. அத லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். அதுக்கு நான் மிரர்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து மிரருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போடுறேன். இத நார்மல்னு சொல்லலாம். ஒரு லைட் ரே இப்ப அந்த பாயிண்ட்ல வந்து படுது. அது இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. ரே பட்டுட்டு பட்ட இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்டட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். டெஃபினட்டா மிரர்ல சம் லைட் அப்சார்ப் ஆகலாம். அது நம்மளுக்கு நெக்லிஜிபிள். பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐயும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆரும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அப்புறம் இந்த நார்மல், இதெல்லாம் ஒரே புள்ளியில ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு லைட் ரே இப்படி பட்டுட்டு இந்த இடத்துல லைட் ரே படுது, பட்டுட்டு இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. லைட் ரே எங்க பட்டுச்சோ அங்கதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நார்மலும் அதே இடத்துல தான் இருக்கும். இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கிற செகண்ட் பாயிண்ட். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், அதெல்லாம் என்ன அப்படின்னா சேம் பிளேன்ல இருக்கும், சேம் பாயிண்ட்ல இருக்கும். இதாப்பா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரூலை பயன்படுத்தி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டுக்கான இமேஜை ஃபார்ம் பண்ணணும். நம்மள்ட்ட ப்ரீ டிஃபைன்டா சில நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் வச்சு பண்ணக்கூடாது, ரூலை வச்சு தான் பண்ணணும். இப்ப பிளேன் மிரர்ல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இமேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப நான் ஒரு பிளேன் மிரர் வெர்டிகலா வரைஞ்சுக்கிறேன். கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். யார் ஆப்ஜெக்ட்? நீ யார வேணாலும் ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணலாம். பெஸ்ட் நம்மளே நம்ம ஆப்ஜெக்டா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய லைட் ரேஸ் எமிட் ஆகும். எப்படி ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய லைட் ரே எமிட் ஆகுது? ஓசி வாங்கி தான் எமிட் பண்ணுது. சன்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஆர்டிபிஷியல் லைட்ல இருந்தோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்ப நான் தான் ஆப்ஜெக்ட் ஆர் நீ தான் ஆப்ஜெக்ட்னா நம்மளுக்கு லைட் ரிசீவ் ஆகும். நாம ரிசீவ் பண்ண லைட்டை திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்றோம். சோ அப்ப எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் n நம்பர் ஆஃப் லைட் ரேஸ் எமிட் ஆகும். இப்ப இந்த ஆப்ஜெக்டுக்கான இமேஜை ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு மினிமம் 2 லைட் ரே வேணும். இருந்தா ஃபார்ம் பண்ணிடலாம்.
இப்ப ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே மிரர்ல இந்த பாயிண்ட்ல போய் படுது. எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல இருந்து மிரருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையினா அதுதான் நார்மல். நார்மலுக்கும் இன்சிடென்ட் லைட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. லைட் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்டட் லைட் நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். இன்னொரு லைட் ரே ஆப்ஜெக்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ 0. அது போய் பட்ட எடுத்த டின்னு நேம் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ 0னா ஆர் 0. அப்ப நேரா போன லைட் ரே மிரர்ல பட்டுட்டு ஸ்ட்ரைட்டாவே என்ன ஆயிரும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரிஃப்ளெக்டட் ரே இருக்குல்ல NA, இந்த ரிஃப்ளெக்டட் இருக்குல்ல DO, இது ரெண்டும் அப்படியே ப்ராபகேட் ஆயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் மீட் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. எப்ப ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ண மாட்டேங்குதுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ, எப்ப ஒரிஜினல் ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணலையோ, அப்ப நீங்க உங்களோட டூப்ளிகேட்டை பேக் சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்ப டூப்ளிகேட் ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த ரே என்ன ஆகும்னா அப்படியே இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ரே என்ன ஆகும்னா அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்ப நான் கர்சர் எப்படி காமிச்சேனோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் கர்சர் காமிக்கிறத நீங்க கரெக்டா பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னே தெரியாது. ஸோ பாருங்க, இது ரிஃப்ளெக்டட் ரே, அதோட டூப்ளிகேட்டை பேக் சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இது ரிஃப்ளெக்டட் ரே, அதோட டூப்ளிகேட்டை பேக் சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு டூப்ளிகேட்டும் மீட் பண்ற இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். அப்ப இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஆல்சோ இந்த ஆங்கிள் ஆர்னா இதுவும் ஆர் தான். ஏன்னா ரெண்டும் ஒரே ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு. அதை மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஆங்கிள் ஐனா இதுவும் ஐ தான். ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால ஐயையும் மார்க் பண்ணிட்டேன். அப்ப இமேஜ ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்படி இமேஜ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இமேஜோட டீடைல்ஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கணும். எப்ப டூப்ளிகேட் லைட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைக்குதோ அப்ப இமேஜ நீங்க வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லலாம். உண்மையான லைட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிருச்சுன்னா ரியல். நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா மிரரோட ஃப்ரண்ட்ல வந்துருச்சுன்னா ரியலு, மிரரோட பேக் சைட்ல போயிருச்சுன்னா வெர்ச்சுவல்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா லென்ஸ் படிக்கிறப்போ ஒரு சின்ன சிக்கல் வரும், கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்றேன். என்ன அப்படின்னா டூப்ளிகேட் மீட் பண்ணி உங்களுக்கு இமேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் இமேஜ். உண்மையான லைட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிச்சுன்னா ரியல். இப்ப டூப்ளிகேட் மீட் பண்ணி தான் இமேஜ் கிடைச்சிருக்கு, விச் இஸ் வெர்ச்சுவல். தட் இஸ் மிரரோட பேக் சைட்ல இருக்கு. மிரரோட பேக் சைட்ல இருக்குன்னா என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை, ஆனா நம்ம கண்ணுக்கு இருக்கிற மாதிரி தோணுது, அதுதான் வெர்ச்சுவல். தமிழ்ல மாயைன்னு சொல்லுவோம். அடுத்து என்ன, இப்ப இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல ODN, இந்த ட்ரையாங்கிளும் DIN இந்த ட்ரையாங்கிளும், அதாவது இமேஜோட வர ட்ரையாங்கிளும் மிரர் ஆப்ஜெக்டோட வர ட்ரையாங்கிளும், ஆப்ஜெக்ட் மிரர் ட்ரையாங்கிளும் இமேஜ் மிரர் ட்ரையாங்கிளும் ஐடென்டிக்கல் ட்ரையாங்கிள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா ஐயும் ஆரும் ஈக்குவல். அதனால இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் ஐடென்டிக்கல். இஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், ஹைட் பேஸ் லென்த் அதுவும் ஐடென்டிக்கல். அப்போ OM ஆப்ஜெக்ட் மிரர் டிஸ்டன்ஸும் IM இமேஜ் மிரர் டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் இமேஜ். செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா மிரர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் மிரர் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். இங்க இருந்து ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துச்சுன்னா இமேஜும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரும். ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டெப் பின்னாடி போச்சுன்னா இமேஜும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும். முடிச்சாச்சு. இது ரெண்டாவது பாயிண்ட். ஆப்ஜெக்ட் மிரர் இமேஜ் மிரர் டிஸ்டன்ஸ் ஈவனா இருக்கும். மேபி நான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுக்காம செர்டைன் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா அப்ப ஆப்ஜெக்டோட ஹைட்டும் இமேஜோட ஹைட்டும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும்.
அந்த மாதிரி ஹைட் இருக்கிற ஆப்ஜெக்ட் டயக்ராம் நான் இதுல இந்த ஸ்லைட்லயும் நோட்ஸ்லயும் ஆஃபர் பண்ணல. பட் நான் உனக்கு குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். சும்மா பார்த்து வச்சுக்கோ. அது எக்ஸாம்ல வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா என்ட்ரன்ஸ்ல அந்த மாதிரி கேள்வி வர வாய்ப்பு இல்லை. போர்ட்ல அது இதுவரையும் கேட்டதும் இல்லை. நான் அனுப்புறேன், நீ பார்த்து மட்டும் வச்சுக்கோ. அப்போ ஆப்ஜெக்ட் ஹைட்டும் இமேஜ் ஹைட்டும் பிளேன் மிரர்ல ஈக்குவலா இருக்கும். இமேஜோட லுக் இருக்கு பாத்தீங்களா, அது லேட்டரலி இன்வெர்டடா இருக்கும். லேட்டரலி இன்வெர்டட்னா ரைட் லெஃப்டாவும் லெஃப்ட் வந்து ரைட்டாவும் தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் போய் மிரர்ல நின்னா எனக்கு ஒண்ணும் வித்தியாசம் எல்லாம் தெரியாது. சாதாரணமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். நான் கையை இங்க வச்சா இங்கதான் போகும், இங்க வச்சா இங்கதான் போகும். ஆனா எனக்கு முன்னாடி நீ நின்னுகிட்டு நீ கையை இங்கிட்ட அங்கிட்டு மூவ் பண்றத நான் மிரர்ல பார்த்தேன்னா, அதாவது ஒன்னையே பார்த்தேன்னா, என்னையே பார்க்காம ஒன்னையே பார்த்தேன்னா, எனக்கு வந்து அந்த ரைட் லெஃப்ட் ரைட்டா இன்டர்சேஞ்ச் ஆன ஃபீல் வந்துடும். என்னையே பார்க்கிறப்ப எனக்கு எதுவும் தோணாது. ஆனா ஒன்னையே பார்க்கிறப்ப தோணும். இதுக்கு என்ன காரணம்? இப்ப இங்க மிரர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோ. உனக்கு முன்னாடி மிரர் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா அந்த மிரருக்கு முன்னாடி நின்று இருக்கேன். அதே மாதிரி நீ நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணு. எனக்கு முன்னாடி என்னோட அம்மா நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க சாரியை இப்படி வியர் பண்ணிருக்காங்க. ஆனா மிரர்ல பார்த்தா எனக்கு அப்படி வியர் பண்ண மாதிரி தெரியும். இதுக்கு என்ன காரணம்னா, இப்ப என்னோட அம்மாவோட ரைட் சைட்ல இருக்கிற லைட் மிரர்ல பட்டு என்னோட லெஃப்ட் ஐக்கு வரும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற லைட் மிரர்ல பட்டு என்னோட ரைட் ஐக்கு வரும். அதனாலதான் அவங்களோட ரைட் எனக்கு லெஃப்டாவும் லெஃப்ட் ரைட்டாவும் தெரியும். இதான் லேட்டரலி இன்வெர்டட். இது மித்தவங்களை பார்த்தா ரெகக்னைஸ் ஆகும். இப்ப நான் வியர் பண்ணிருக்கிற சட்டையை மிரர்ல பாக்குறப்ப எனக்கு அது ரெகக்னைஸ் ஆகும். ஆனா என்னைய பாக்குறப்ப மட்டும் ரெகக்னைஸ் ஆகாது. என்ன காரணம்? இப்ப என்னோட ஒரிஜினல் லுக் எப்படி இருக்குன்னு நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. நான் மிரர்ல சின்ன வயசுல இருந்து மிரர்லயே தான் என்னை பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து மிரர்லயே என்னை பாக்குறப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட லேட்டரலி இன்வெர்டட் இமேஜ தான் பாக்குறேன். அது பார்த்து எனக்கு அது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால என்னோட ஒரிஜினல் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. செல்ஃபி எடுத்தாதான்ப்பா தெரியும் என்னோட ஒரிஜினல் எப்படி இருக்கு. மித்த நேரங்கள்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரைட் லெஃப்டாவும் லெஃப்ட் ரைட்டாவும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நாம உணராம நம்ம பாட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மித்தவங்களோட ஒரிஜினலா நேரடியா பாத்துறோம். இப்ப என்னோட அம்மாவை நான் சாதாரணமா பாக்குறேன், மிரர்லயும் பாக்குறேன். அப்ப எனக்கு இந்த வித்தியாசம் என்ன ஆகுதுன்னா ரெகக்னைஸ் ஆகுது. என்னைய மிரர்ல மட்டுமே பாக்குறதுனால என்னோட ஒரிஜினல் என்னன்னு எனக்கு தெரியாததுனால மிரர் முன்னாடி போய் நின்னா எனக்கு வந்து பர்சனலா என்ன ஆகுதுன்னா எந்த ஃபீலும் வரமாட்டேங்குது. அவ்வளவுதான். ரைட் லெஃப்டாவும் லெஃப்ட் ரைட்டாவும் தெரியறதுக்கு இதான் காரணம். ஆல்சோ சாதாரணமா நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்களா? அது எப்படி? உங்கள்ட்ட இருந்து வெளியே வர லைட் ரேவை நான் என்ன பண்றேன்? என் ரெட்டினா மூலியமா கேப்சர் பண்றேன். அதனால எனக்கு நீங்க கண்ணுக்கு தெரியுங்க. அப்ப மிரர் முன்னாடி நின்னா நானே என் கண்ணுக்கு தெரியல. எப்படி? மிரர் முன்னாடி நின்னா நான் என்னோட லைட்டை பாஸ் பண்றேன். மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை என்னோட ரெட்டினா வச்சு கேப்சர் பண்றேன். அதனால என்னோட உருவத்தையே என்னால என்ன பண்ண முடியும்? மிரர்ல பார்க்க முடியுது. அப்ப நம்ம எல்லாருக்கும் கண்ணு வேலை செய்யணும்னா, வேலை செய்யணும் அப்படின்னா லைட் வேணும். லைட் இல்லாம ஹியூமன் ஐ என்ன ஆகாதுன்னா வேலை செய்யாது. அப்ப இப்ப நான் சொன்னதெல்லாம் பிளேன் மிரர்ல ப்ரொடியூஸ் ஆகுற இமேஜோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் திங் என்ன? விர்ச்சுவல். ஆப்ஜெக்ட் மிரர் டிஸ்டன்ஸும் மிரர் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஆப்ஜெக்ட் ஹைட்டும் இமேஜ் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கும். லேட்டரலி இன்வெர்டடா இருக்கும். இது இல்லாம இதுல மல்டி ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நான் இந்த இடத்துல லைட்டா சொல்ல போறேன். அது என்ன மல்டி ரிஃப்ளெக்ஷன்? இப்ப அந்த பாயிண்ட தான் இப்ப கடைசி பாயிண்டா எழுதிட்டு வரேன். ஒரு ஆப்ஜெக்ட ரெண்டு மிரரோட பிட்வீன்ல பிளேஸ் பண்ற, ரெண்டு மிரரும் கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப மோர் தென் ஒன் இமேஜஸ் வரும். இதான் மல்டி ரிஃப்ளெக்ஷன். சலூன் ஷாப், பியூட்டி பார்லர் எல்லாம் இந்த கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் ஒரு மிரர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மிரர் இருக்கு, நடுவுல நான் நிக்கிறேன். நான் இப்படி திரும்பி பாக்குறேன்.
அப்ப என்னோட இமேஜ் அங்கே தெரியும். அங்க ப்ரொடியூஸ் ஆச்சுல ஃபர்ஸ்ட் இமேஜ், அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் தான் இந்த மிரருக்கு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். இதை வச்சு ஒரு இமேஜ் வரும். திருப்பி அந்த இமேஜ் அகைன் இந்த மிரருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னு, இதை வச்சு ஒரு இமேஜ்னு இப்படியே போயிட்டே இருக்கும். இதான் மல்டி ரிஃப்ளெக்ஷன். ரெண்டு பிளேன் மிரர் இன்க்ளைண்டா இருந்ததுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலா இருக்கு. அதுல 360 by theta minus 1 இந்த ஃபார்முலா தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். 360 by theta minus 1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக்கலா பிளேஸ் பண்ணாலும் சரி, அன்சிமெட்ரிக்கலாவும் பிளேஸ் பண்ணாலும் சரி. சிமெட்ரிக்கல்னா என்ன அர்த்தம்னா கரெக்டா மிடில் இருக்கணும், அன்சிமெட்ரிக்கல்னா ரேண்டமா இருக்கலாம். எப்பனா தீட்டா பை 360 by theta ஈவன் நம்பரா இருந்ததுன்னா, இப்ப தீட்டா 60 டிகிரினா உங்களுக்கு 6 வருமா, ஈவன் நம்பரா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. இதே 360 by theta வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா அகைன் அதே ஃபார்முலா தான் சிமெட்ரிக்கலிக்கு. அன்சிமெட்ரிக்கல்னா n is equal to 360 by theta வரும். இப்ப நான் டிஸ்பிளே பண்ணிருக்கிறது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்ல பிளேன் மிரர் பத்தி கேட்டாலும் மல்டி ரிஃப்ளெக்ஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இமேஜை ஃபார்ம் பண்றதை பத்தி பேசிட்டு, இந்த இமேஜ் ஃபார்ம் பண்றதை பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 பாயிண்ட்டை நீங்க எழுதினா போதும். ஆப்ஜெக்ட் மிரர் டிஸ்டன்ஸும் மிரர் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவல், வெர்ச்சுவல் இமேஜ் லேட்டரலி இன்வெர்டட், இது எழுதினா போதும். இது நான் சும்மா சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்கேன். மல்டி ரிஃப்ளெக்ஷன் லாஜிக் நானே இதுல ப்ராப்ளம் நடத்துவேன். மல்டி ரிஃப்ளெக்ஷன் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லேட்டரா நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் படிக்கிறப்ப அது நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இதை டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இப்ப அடுத்து என்ன? அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இனிஷியலா ஒரு மிரர் இந்த இடத்துல இருக்கு. நான் ஒரு ஆப்ஜெக்ட மிரர்ல இருந்து 6 சென்டிமீட்டர் தள்ளி வைக்கிறேன். 6 சென்டிமீட்டர் கேப்ல வச்சிருக்கேன். அப்ப ஆப்ஜெக்டுக்கும் மிரருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர்னா மிரருக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர். அந்த இமேஜ ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். இப்ப என்னோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பின்னாடி தள்ளலாம்னு நினைக்கிறேன். அப்ப இங்க இருக்கிற மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் பின்னாடி தள்ளி ஒரு புது பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். இப்ப புது பொசிஷன், நியூ பொசிஷன் ஆஃப் மிரருக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 6 பிளஸ் எக்ஸ். அப்ப புது பொசிஷன் ஆஃப் மிரருக்கும் நியூ பொசிஷன் ஆஃப் மிரருக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸும் 6 பிளஸ் எக்ஸ்னு வரும். ஏன்னா இது 6 பிளஸ் எக்ஸ்னா புதுசா வர இமேஜுக்கும் ஆப்ஜெக்ட் மிரருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 6 பிளஸ் எக்ஸ். டார்கெட் என்னன்னா, இங்க இருக்கிற பழைய இமேஜ் அதுக்கும் இப்ப ப்ரொடியூஸ் ஆயிருக்கல புது இமேஜ் அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் டார்கெட். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 6 இந்த எக்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த கேப் கிடைச்சிடும். 6 மைனஸ் எக்ஸ். இந்த 6 பிளஸ் எக்ஸ்ல இருந்து இந்த 6 மைனஸ் எக்ஸ் இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த கேப் கிடைச்சிடும். அப்ப 6 பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 6 மைனஸ் எக்ஸ்னா 2x வருது. அப்போ பாயிண்ட் என்ன? நீங்க மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் பேக் சைட்ல தந்தீங்கன்னா இமேஜ் டபுள் தி அமௌண்ட் பின்னாடி போகும். நீங்க மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்ல தந்தீங்கன்னா இமேஜ் வந்து டபுள் தி அமௌண்ட் ஃப்ரண்ட்ல வரும். இதுல எங்கெல்லாம் 6 இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஒய் அப்படின்னு போட்டீங்கன்னா இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி மாறும். இதெல்லாம் பிக்சட் மாறாதுப்பா. இன்னைக்கு நீங்க மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் பின்னாடி தள்ளுறீங்க, இமேஜ் 2x பின்னாடி போகுது. நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு இதே தான் ஆகும். ஆப்டிக்ஸ்ல எல்லாமே பிக்சட், எதுவுமே மாறாது. அது பெரிய அட்வான்டேஜ். ஆப்டிக்ஸ்னாவே டப்புன்னு மென்டலா செட் ஆயிடுறாங்க ஸ்டூடெண்ட். யோசிக்கிறது இல்ல, மேனேஜ் பண்றதுக்கே ட்ரை பண்றாங்க, திங்க் பண்றது இல்ல. திங்க் பண்ணா எல்லாமே ஈஸி தான்.
அதே நேரத்துல நான் அகைன் பிளேன் மிரரோட இமேஜ் ஃபார்மேஷன் அந்த டயக்ராம் போறேன், பின்னாடி இருக்கிற கண்டென்ட்டுக்கு போறேன். அதோட இன்னொரு பாயிண்ட்டையும் உனக்கு சேர்த்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்னதுதான். இப்ப நான் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்ப, ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் இன் பிளேன் மிரர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா இமேஜும் ஒரு ஸ்டெப் தான் வரும்னு சொன்னேன். ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டெப் பின்னாடி போச்சுன்னா இமேஜ் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும். இப்ப நான் சொல்லியிருக்கிற ஸ்பெஷல் கேஸ் மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் பின்னாடியோ முன்னாடியோ தள்ளுறது, நாட் ஆப்ஜெக்ட். நீங்க ஆப்ஜெக்ட முன்னாடியோ பின்னாடியோ தள்ளீங்கன்னா இமேஜும் அதே அளவுக்கு பேலன்ஸ் ஆயிடும். நீங்க மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் முன்னாடியோ பின்னாடியோ தள்ளீங்கன்னா இமேஜ் என்ன ஆகும்னா டபுள் தி அமௌண்ட் ஷிஃப்ட் ஆகும். அதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த ஸ்பெஷல் கேஸ். சோ ஸ்பெஷல் கேஸ் ஓவர். அடுத்து என்ன? அடுத்து ஒரு குட்டி ப்ராப்ளம். வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி மிரர் நீடட் டு see the image of person fully on the mirror? ஒரு பர்சன் அவரோட முழு ஹைட்டையும் இமேஜா பார்க்கணும் மிரர் மூலியமா. அப்ப மிரரோட ஹைட் என்னவா இருக்கும்? இதான் கொஸ்டின். அப்ப நான் வெர்டிகலா ஒரு மிரர் போட்டேன், ஃப்ரண்ட்ல ஒரு பர்சனை வைக்கிறேன். ரொம்ப பின்னாடி போய் நின்றக்கூடாது, கண்ணு தெரியாது. ரொம்ப முன்னாடியும் போய் நிக்க கூடாது. ரொம்ப பின்னாடி மிரர்ல இருந்து ரொம்ப தூரத்துல நின்ட்டா என்ன ஆகும்? மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் ரேவை நம்மளால கேப்சர் பண்ண முடியாது, டைவர்ஜ் ஆகும். இப்ப இதான் மிரர்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போய் நின்னா என்ன ஆகும்? பட்டு லைட் ரே இந்த பக்கம் போயிடும், நம்மளுக்கு ரீச் ஆகாது. அப்ப ரொம்ப முன்னாடியும் நிக்காம ரொம்ப பின்னாடியும் நிக்காம, இந்த விஷன் வந்து லெட்டர்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்களா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல, அந்த டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ்ல நின்னுக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு நல்லா விஷன் இருந்தா, இல்ல நம்ம விஷன் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல நின்னுக்கிறோம். அப்படி நாம நின்ட்டோம்னா நம்ம பாடியில ஒரு 3 பாயிண்ட நாம ஹைலைட் பண்ணலாம். ஒன்னு ஹெட், இன்னொன்னு ஐ, தேர்ட் ஒன் வந்து ஃபீட் ஆர் ஃபுட், தலை, கண், கால். இதை நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு காரணம், ஆர்எல்ஸ் நீங்க என் கண்ணுக்கு தெரியறதுக்கு காரணம் லைட் ரேவை ரிசீவ் பண்றதுனாலதான். மிரர் முன்னாடி நின்னு என்னோட முழு உருவத்தையும் நான் பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருந்து போன லைட் ரே நானே ரிசீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்ப என் தலையில இருந்து போற லைட் ரேவையும் என் கால்ல இருந்து போற லைட் ரேவையும் நான் ரிசீவ் பண்ணிட்டா, மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை நான் ரிசீவ் பண்ணிட்டா, அப்ப என்னோட முழு உருவமும் என்ன ஆகும்? இமேஜா மிரர்ல தெரியும். அதனால என் கண்ணு லைட் ரேவை ரிசீவ் பண்ணும். அப்ப கண் ஐ பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ தலையும் காலும் இம்பார்ட்டன்ட், ஹெட்டும் ஃபீட்டும் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அதெல்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா ஹைலைட் பண்ணிருக்கேன். இப்ப கால்ல இருந்து ஒரு லைட் ரே போய் படுது, எங்க மிரர்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுற லைட் ரே ஐக்கு ரிசீவ் ஆகுது. அந்த மாதிரி டயக்ராம் போடுறேன். இது இன்சிடென்ட் ரே ஆங்கிள் ஆஃப் ஐ, இது ரிஃப்ளெக்டட் ரே ஆங்கிள் ஆஃப் ஆர். டெஃபினட்டா ஐயோ ஆர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கணும். ஸோ கால்ல இருந்து ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என் கண்ணுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தலையில இருந்து ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என் கண்ணுக்கு வருது. அந்த மாதிரி டயக்ராம் போடுறோம். மித்த லைட் ரேஸ் எல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது மோர் தென் எனஃப். இது வந்து இன்சிடென்ட், தலையில இருந்து ஒரு லைட் ரே போய் படுதா, இது இன்சிடென்ட் ஆங்கிள் ஆகி, இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆர். கொஞ்சம் மாத்தி எழுதியிருப்பேன், நான் நோட்ஸ்ல கரெக்டா எழுதியிருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட ஏன்னு எழுதுறேன், இதை பின்னு எழுதுறேன். இந்த ஏபி இந்த சைஸுக்கு மிரர் இருந்தா போதும். மேல இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் நாட் எசென்சியல். அப்ப ஏபி தான் இம்பார்ட்டன்ட். அதை அப்படியே இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணா சிடின்னு மாறும். அப்ப ரெக்வயர்டு மிரர் சைஸ் எவ்வளவுன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடின்னு எழுதிடலாம். எழுதிட்டேன். இந்த சிடியை 2 பார்ட்டா பிரிக்கிறேன்.
ஒன்னு சிஇ, இன்னொன்னு இடி. அப்ப சிஇ பிளஸ் இடி. சிஇய HE/2ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதனால சிஇய HE/2ன்னு எழுதுறான். அதே மாதிரி இடி இருக்கு பாத்தீங்களா, அதை EF/2ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலுங்கிறதுனால இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதனால EF/2. 2 பொதுவா இருக்கு. அப்ப HE பிளஸ் EFன்னு எழுதலாம். HEனா தலைக்கும் கண்ணுக்கும் நடுவுல இருக்கிற ஹைட். EFனா கண்ணுக்கும் காலுக்கும் நடுவுல இருக்கிற ஹைட். அப்ப HE பிளஸ் EFங்கிறது டோட்டல் ஹைட் HFன்னு வந்துடும். அப்ப HE பிளஸ் EFனா HF/2 அப்படின்னு வந்துடும். அப்ப ஹியூமன் ஹைட் தான் HF. அதுல பாதி ஹைட்டுக்கு மிரர் எடுத்துக்கிட்டா போதும். அந்த என்டையர் ஹியூமன் ஹைட்டா அப்படியே இமேஜா மிரர்ல பாத்திரலாம் பேக் சைட்ல. அப்ப ரெக்வயர்ட் மிரர் சைஸ் டு வாட்ச் ஆர் டு ரெகனைஸ் என்டையர் ஹியூமன் ஹைட் என்ன அப்படின்னா HF/2. ஹியூமன் ஹைட்ல பாதி. இதான் இதுக்கான ஆன்சர். இதுவும் மாறாது. பட் ஒரு சின்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்க நல்லா கண்ணு தெரியிற இடத்துல நிக்கணும். கரெக்டான இடத்துல நிக்கணும். தூரத்துல நின்றுட்டு தெரியலன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல நின்றுட்டு முகம் மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டான பொசிஷன்ல நின்னா இது வந்து ஓகே ஆகும். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் என்ன? இன்னொரு குட்டி ப்ராப்ளம். தி நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் பை two inclined plane mirror is 5. The angle of inclination of mirror. ஏற்கனவே இதுக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். n is equal to 360/θ minus 1 யூஸ் பண்ணுறது. இதுல நம்பர் ஆஃப் இமேஜஸ் 5ன்னு சொல்லிட்டாங்க. மல்டி ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட், சலூன் ஷாப். ரெண்டு மிரர் இருக்கு, நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் நின்னா நிறைய இமேஜ் தெரியுது. ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் n is equal to 5ன்ட்டாங்க. 5ன்னு இங்க போடுறேன். is equal to 360 minus 1. minus 1 இங்கிட்டு கொண்டு வந்தா 6 ஆயிரும். is equal to 360/θ. இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சா 60 டிகிரின்னு வரும். நான் இந்த ஆடு, ஈவன், சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல் சொன்னல, அந்த கண்டிஷன்லாம் வச்சு ப்ராப்ளம் டீல் பண்ற மாதிரி இதுவரை கொஸ்டின் வரல. ஸ்ட்ரைட்டா இந்த 360/θ minus 1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டீல் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். அடுத்து என்ன? ஒரு சின்ன தியரி. டீவியேஷன் ஆஃப் லைட் பை பிளேன் மிரர். இது மிரர். லைட் இங்க வந்து படுது. அப்ப படுற இடத்துல இருந்து மிரருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம்னா அது நார்மல். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னு சொல்லலாம் ஐ. இத கிளான்சிங் ஆங்கிள்னு சொல்லலாம் ஆல்பா. மிரர்ல லைட் பட்டதுனால பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். ஐயும் ஆரும் ஈக்குவல். அப்ப டெஃபினட்டா இந்த கிளான்சிங் ஆங்கிள் என்ன வருதோ அதே கிளான்சிங் ஆங்கிள் தான் இங்கேயும் வரும். இப்ப பாயிண்ட் என்னன்னா, மிரர் இருக்கிறதுனால தானே இப்படி போக வேண்டிய லைட் ரே இப்படி போகுது. இதே மிரர் மட்டும் இல்லைன்னா லைட் ரே இதே ட்ராக்ல டிராவல் ஆயிருக்கு. அப்ப திருப்பி ஒரிஜினலா லைட் ரே டிராவல் ஆக வேண்டிய ட்ராக்கை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மிரர் இருக்கிறதுனால ட்ராக் மாறி இருக்கு. மிரர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன். சோ என்ன ஆகுங்கிறத மார்க் பண்ணிட்டேன். இது ஆல்பானா மேக்ஸ் படி இதுவும் ஆல்பா. இப்ப ஆக்சுவலா லைட் இப்படி டிராவல் ஆயிருக்கணும். இப்ப லைட் இப்படி டிராவல் ஆகுது. அப்ப ஒரிஜினல் ட்ராக்குக்கும் டீவியேட்டட் ட்ராக்குக்கும் அக்ராஸா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல, இதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஸ்மால் டி, which is 2 ஆல்பா. இதான ஆல்பா, இது ஐ தானே. அதனால ஆல்பாவை 90 மைனஸ் ஐன்னு கூட எழுதி அப்டேட் பண்ணுது. இதாப்பா டீவியேஷன் ஆஃப் லைட் பை பிளேன் மிரர். முடிச்சாச்சு.
கான்செப்ட் ஓவர். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும். பார்த்துட்டா பிளேன் மிரர் முடிச்சிடும். பிளேன் மிரர்ல குட்டி குட்டியா சில கேசஸ் வரும். சிலதை நான் கேசஸ் மாதிரி எடுத்திருக்கேன், சிலதை என்ன பண்ணிருக்கேன்னா ப்ராப்ளம் மாதிரி எடுத்திருக்கேன். இப்ப இதுவும் ஒரு கேஸ் தான், நான் ஒரு ப்ராப்ளம் மாதிரி காமிச்சிருக்கேன். ப்ரூவ் தட் when a reflecting surface of light is tilted by an angle theta, then reflected light will be tilted by an angle theta. Reflected light will be tilted by an angle 2 theta ன்னு எழுதணும். கொஸ்டின் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வச்சிருப்பீங்கன்னா கொஸ்டின் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுக்கிறேன், அதாவது பிளேன் மிரர். நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கும். இது இன்சிடென்ட் லைட், இது நார்மல், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டைப். லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ரிஃப்ளெக்டட் லைட்டை நான் என்ன பண்றேன்னா R1 எழுதியிருக்கேன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இது ஐனா இதுவும் ஐ. இப்ப கொஸ்டின் படி அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ டில்ட் பண்ண போறேன் பை an angle theta. அப்ப தீட்டா டிகிரி இந்த சர்ஃபேஸ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா டர்ன் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். அப்ப இப்படி இருந்த மிரர் இப்ப தீட்டா டிகிரி ரொட்டேட் ஆகி இப்படி வந்துருச்சு. இப்ப இந்த மிரர் தான் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்துருச்சுன்னு அர்த்தம். தீட்டா போட்டேன். மிரருக்கு பெர்பெண்டிகுலரா இங்க இருந்து ஒரு லைன் போட்டீங்கன்னா அதான் நார்மல். அப்ப புது நார்மல் போட்டேன் n டேஷ். அடுத்து நீங்க தீட்டா டிகிரி மிரரை டர்ன் பண்ணா நார்மலும் தீட்டா டிகிரி டர்ன் ஆயிருக்கும். அப்ப பழைய நார்மலுக்கும் புது நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தீட்டான்னு மார்க் பண்றேன். முடிச்சாச்சு. கவனமா பாருங்க. இப்ப இது இன்சிடென்ட் லைட், இது புது நார்மல். இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் I பிளஸ் தீட்டான்னு இருக்கு. அப்ப I பிளஸ் தீட்டான்னு போட்டேன். அப்ப நார்மலுக்கும் புது ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிளும் I பிளஸ் தீட்டான்னு வரும். அப்ப புது ரிஃப்ளெக்டட் ரே போட்டேன் R2. நார்மல் புதுசுக்கும் அதுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் I பிளஸ் தீட்டா. இப்ப என்ன ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா பழைய ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் புது ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் 2 தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்களேன். இந்த ஆங்கிள் I, இந்த ஆங்கிள் தீட்டா. நீங்க ஐல இருந்து தீட்டாவை மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் உங்களுக்கு கிடைச்சிரும், I மைனஸ் தீட்டா. அதை தான் அடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் I பிளஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் I மைனஸ் தீட்டா. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த கேப் கிடைச்சிரும். I பிளஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் I மைனஸ் தீட்டானா 2 தீட்டான்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. கொஸ்டின் மாத்திக்கல 2 தீட்டான்னு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது வரைஞ்சு பார்த்தா சரியாயிடும். அதனால நான் இன்னொரு தடவையும் இப்போ உனக்கு நடத்துறேன். முதல்ல மிரர் வரைஞ்சிட்டேன், நார்மல் போட்டேன். இது இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஐயும் ஆரும் ஈக்குவல். அப்ப ரிஃப்ளெக்டட் லைட்டும் நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் I தான். ரிஃப்ளெக்டட் லைட்டை நான் R1 நேம் பண்ணிருக்கேன். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி மிரரை தீட்டா டிகிரி நான் டில்ட் பண்ணும், அதாவது தீட்டா டிகிரி ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா. மிரர்ல இருந்து இந்த பாயிண்ட் O இருக்குல்ல, அங்க இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரணும். மிரருக்கு பர்பெண்டிகுலரா லைன் வரையணும். இதான மிரரு, அதுக்கு பர்பெண்டிகுலரா நீங்க லைன் போடணும். அப்படி லைன் போட்டீங்கன்னா அது புது நார்மலா பிஹேவ் பண்ணும். நீங்க மிரரை தீட்டா டிகிரி டர்ன் பண்ணீங்கன்னா பழைய நார்மலுக்கும் புது நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிளும் உங்களுக்கு தீட்டான்னு தான் வரும். அப்ப இதுவும் தீட்டா. இப்ப மிரரோட பழைய பொசிஷனை மறந்துரு. மிரரோட புது பொசிஷன், புது நார்மல், இதான் இம்பார்ட்டன்ட். அப்ப இது நார்மல், இது இன்சிடென்ட் லைட். அப்ப நார்மலுக்கும் இன்சிடென்ட் லைட்டுக்கும் அக்ராஸா உள்ள நியூ ஆங்கிள் என்னன்னு செக் பண்றேன்.
which is I plus theta. அப்ப ரூல் படி நார்மலுக்கும் புது ரிஃப்ளெக்டட் ரேவுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிளும் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? I plus theta. நம்மளுக்கு கொஸ்டின்ல இந்த R1 R2 பழைய ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் நியூ ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இது I, இது தீட்டா. இந்த ஐல இருந்து இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணிட்டா இந்த கேப் கிடைச்சிடும், which is I minus theta. மார்க் பண்ணிட்டேன். இது I plus theta, இது I minus theta. இந்த I plus thetaல இருந்து I minus thetaவை மைனஸ் பண்ணா இந்த கேப் கிடைச்சிடும், 2 theta. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இதை டிரா பண்ணி பாருங்க, இதை டிரா பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டீவியேஷன், இதை டிரா பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் ஒன்று நடத்தினல, அதை டிரா பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து டிராயிங்காவே கொஸ்டின்ல என்ன பண்ணலாம், வரலாம். ஒன்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா பிளேன் மிரர்ல ஒரு சின்ன லாஜிக் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 2 மிரர் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளனா இமேஜ் 2x பின்னாடி போயிடும், அது ஒன்று. ஃபுல் ஹைட்டை பார்க்கறதுக்கு ஹாஃப் ஹைட் ஆஃப் மிரர் போதும். அப்புறம் இந்த ஃபார்முலா டீவியேஷன் 2 ஆல்பா, ஆல்சோ தீட்டா டிகிரி நீங்க டர்ன் பண்ணீங்கன்னா 2 தீட்டா என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே டர்ன் ஆகும். அப்படின்னு எல்லாத்துலயும் எய்தர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 ஆர் டிவிஷன் ஆஃப் 2 என்ன ஆகும்னா பிளே பண்ணும். ஸோ சொன்ன மாதிரி பிளேன் மிரர் ஃபுல்லா முடிச்சிட்டேன். பிளேன் மிரரும் ஸ்பெரிக் மிரரும் மெர்ஜ் ஆகி சில ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். தனியா பிளேன் மிரர்ல ப்ராப்ளம்ஸ்னு நிறைய வர்றதில்ல. அப்படி வந்தாலும் அது ஈஸிலி அச்சீவ் பண்ற மாதிரி தான் வருது. அதனால இதுவே மோர் தென் எனக்கு தான். நம்ம இப்ப பார்த்துருக்கிறதே ஜாஸ்தி தான். எதையும் மிஸ் பண்ணாம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா டவுட் இருந்ததுன்னா நீங்க சேட் பண்ணலாம். பர்டிகுலரா சௌமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படி டவுட் எதுவும் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. நான் ஸ்பெரிக் மிரருக்குள்ள மூவ் பண்ணிடுறேன். டவுட் இருந்தா டவுட் இருக்கிற போர்ஷனை சொல்லிடுங்க. நான் என்ன பண்றேன், அந்த எந்த செக்மெண்ட்டோ அதை திருப்பி ரிவைஸ் பண்றேன், திருப்பி டீச் பண்றேன். டவுட் இல்லைன்னா நீங்க டவுட் இல்லைன்னு போட்டுருங்க. பாருங்க, செக் பண்ணுங்க. கிளியரா இருக்கான்னு பாருங்க. நோட்ஸ் உங்க கையில இருக்கும், நோட்ஸ் எடுத்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபார்மேஷன், இமேஜோட கேரக்டர்ஸ். அடுத்து உங்களுக்கு வந்து மிரரை எக்ஸ் டிஸ்டன்ஸ் பின்னாடி தள்ளனா என்ன ஆகும், முன்னாடி தள்ளனா என்ன ஆகும். அடுத்து ஃபுல் ஹைட் பார்க்கறதுக்கு மிரர் ஹைட் என்னவா இருக்கணும். அடுத்து டீவியேஷன். அடுத்து மிரரை தீட்டா டிகிரி ரொட்டேட் பண்ணா ரிஃப்ளெக்டட் ரே எவ்வளவு ரொட்டேட் ஆகும். ஓகேப்பா, நோ டவுட் தான் போட்டிருக்கீங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். இப்போ நான் ஸ்பெரிக் மிரருக்குள்ள போறேன். ஸ்பெரிக் மிரர்ல நம்மளுக்கு 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து கான்கேவ் மிரர், இன்னொன்னு என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். நான் கான்கேவ் மிரர் எடுத்திருக்கேன். கிளாஸ் சைடு வந்து பள்ளமா இருக்கும், மேடா இருக்கிற சைடு சில்வர் கோட்டிங் போட்டிருப்போம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், எந்த மிரரா இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டி அந்த மிரரோட கன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா படிக்கிறது. அப்ப இந்த கான்கேவ் மிரர் இருக்குல்ல, அந்த மிரரோட மிட் பாயிண்ட் இதான் மிரர் லென்த். கரெக்டா மிட் பாயிண்ட பீன்னு டினோட் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து போல்
ஆர் ஆப்டிக் சென்டர்னு சொல்லலாம். இது ஒரு ஆர்க் மாதிரி தானே இருக்கு. இது அப்படியே மென்டலா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணா சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் வந்துடும். அத சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சின்னு எழுதலாம். சர்க்கிளோட சென்டர் சியையும் மிரரோட ஆப்டிக் சென்டர் போலையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனா கனெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சிக்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ், போல் தான் ஆப்டிக் சென்டர். அப்ப ஆப்டிக் சென்டர்ல இருந்தா நீங்க மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால சொல்றப்பே இப்படிதான் சொல்லி பழகணும். அப்ப போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். அதே மாதிரி போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் எக்ஸாக்டா மிடில்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரெகக்னைஸ் ஆகும். அதுக்கு பேர் போக்கஸ். போலுக்கும் போக்கஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் போக்கல் லென்த் எஃப்னு சொல்லணும். போக்கஸ்ங்கிறது அந்த பாயிண்ட், போக்கல் லென்த்ங்கிறது அந்த லென்த் ஆர் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் மிடில்ல இருக்கிறதுனால எஃப் ஆல்வேஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல half தி அமௌண்டா தான் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கான்கேவ் மிரர்ல இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ். பிளேன் மிரர்ல நம்மளுக்கு இப்படி எதுவும் வரல. ஏன் பிளேன் மிரர்ல வரல? பிளேன் மிரர் வந்து பிளாட் சர்ஃபேஸ், சில்வர் கோட்டிங் ஒரு எண்ட்ல பண்றோம். அதனால இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வரல. இதுல நம்மளுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா சில டேர்ம்ஸ் எல்லாம் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த மிரரா இருந்தாலும் அந்த மிரருக்குன்னு ரூல்ஸ் இருக்குப்பா. அந்த ரூலை பயன்படுத்தி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் ஃபார்ம் பண்ணணும். அப்ப கான்கேவ் மிரருக்கு என்னென்ன ரூல் இருக்குன்னு நம்ம படிக்கணும். அப்ப அகைன் நான் கான்கேவ் மிரர் வரைகிறேன். இது ரூல் நம்பர் 1. அது மாதிரி மேஜரா நீங்க போல், போக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதெல்லாம் ரஃபா போட்டுக்கணும். சப்போஸ் ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போய் மிரர்ல பட்டால், மிரர்ல பட்டு என்ன ஆகணும்? ரிஃப்ளெக்ட் ஆகணும். ரிஃப்ளெக்ட் ஆன லைட் ரே போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதான் ரூல் நம்பர் 1. சைடுல ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிட்டேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலல்னா அது போக்கஸ் வழியா ரிட்டர்ன் வரும். ரூல் நம்பர் 1 ஓவர். ஈஸியான ரூல் தான். ரூல் நம்பர் 2. சப்போஸ் ஒரு லைட் ரே போக்கஸ் வழியா டிராவல் ஆகி மிரர்ல போய் பட்டுச்சுன்னா, போக்கஸ் வழியா டிராவல் ஆகி மிரர்ல பட்டுருக்கு, பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 2. ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியாச்சு. ரூல் நம்பர் 3. ஒரு லைட் ரே சப்போஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி வழியா டிராவல் ஆச்சுன்னா, நான் திருப்பி டயக்ராம் போட்டிருக்கேன். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி வழியா லைட் ரே டிராவல் ஆகும். பாருங்க, மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 3. சி வழியா வந்த லைட் ரே மிரர்ல பட்டுட்டு சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரூல் நம்பர் 3 எழுதிட்டேன். ரூல் நம்பர் 4. ஒரு லைட் ரே போல் ஆப்டிக் சென்டர்ல பட்டுச்சுன்னா, கான்கேவ் மிரர்ல ஒரு லைட் ரே ஆப்டிக் சென்டர்ல பட்டுச்சுன்னா, அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் இன்சிடென்ட் ரேவுக்கும் அக்ராஸா ஒரு ஆங்கிள் ஃப்ரேம் ஆகும். அதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டைம். இந்த ஆங்கிள் என்ன அமௌண்ட்டோ அதே ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அப்பி லைட் ரே பட்டுச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் நார்மல் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்ப I is equal to R. இந்த லாஜிக்ல லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்னப்பா? ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்துச்சுன்னா
மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். இரண்டாவது ரூல், அதே லைட் ரே போக்கஸ் வழியா டிராவல் ஆகி வந்துச்சுன்னா மிரர்ல பட்டுட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகும். சி வழியா போற லைட் ரே சி வழியாவே ரிட்டர்ன் வரும். அது தேர்ட் ரூல். ஃபைனல் ரூல், அட் பி ஒரு லைட் ரே பட்டுச்சுன்னா I is equal to R. இந்த லாஜிக்ல என்ன ஆகும் அப்படின்னா லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதான் ரூல். இதுல இமேஜ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது 2 ரூல் யூஸ் பண்ணா போதும். நான் மோஸ்ட்லி ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணுவேன். ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஏதாவது வருதுன்னா ரூல் நம்பர் 4 யூஸ் பண்ணுவேன். ரூல் நம்பர் 3 மோஸ்ட்லி நான் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு அதிகமா பயன்படுத்த மாட்டேன். என்ன காரணம்னா ஒரு சின்ன காரணம் தான். ஏன்னா ரூல் நம்பர் 3ல நான் இப்ப ரூல் நம்பர் 3 ஷோ பண்றேன். லைட் ரே உங்களுக்கு என்ன ஆகும்னா சி வழியா வந்து பட்டுட்டு சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ஒரு லைன் தான் இருக்கும். மித்த எல்லா ரூல்லையும் இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே வேற வேற ட்ராக்ல போறதுனால 2 லைன் இருக்கும். இதுல ஒரே லைன் தான் இருக்கும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அதனால நான் ரூல் நம்பர் 3 இமேஜ் ஃபார்மேஷனுக்கு பயன்படுத்த மாட்டேன். டெரிவேஷன்ல பயன்படுத்துவேன். இமேஜ் ஃபார்மேஷனுக்கு பயன்படுத்த மாட்டேன். ரூல் நம்பர் 1 and 2 ஆல்வேஸ் கன்வீனியன்ட். 2 சில நேரங்கள்ல அப்ளை பண்ண முடியாம போயிடும். அப்ப ரூல் நம்பர் 4 போயிடணும். இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்ட ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வச்சா இமேஜ் எங்க கிடைக்கும், ஆல்சோ அந்த இமேஜோட டீடைல்ஸ் கேரக்டர் அதெல்லாம் என்னங்கிறத கம்ப்ளீட்டா படிச்சு ஒரு டேபிள் ரெடி பண்ண போறோம். இந்த டேபிள் நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க 10th இந்த டேபிள் படிச்சிருப்பீங்க. ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் டயக்ராம்லாம் ரொம்ப படிச்சிருக்க மாட்டீங்க, கம்மியா இருக்கும். இப்பயும் புக்ல டேபிள் இருக்கும், சில புக்ல டேபிள் கூட இருக்காது. பட் இது படிச்சு முடிக்கிறதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10-15 மினிட்ஸ்ல எல்லா கேஸையும் முடிச்சிடலாம். அதனால நாம என்ன பண்ணிடலாம்னா ஒரு தடவை ஃபுல்லா படிச்சிடலாம். சோ நான் ஒரு கான்கேவ் மிரர் வரைஞ்சிட்டேன். ஒரு ஹைட் இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இனிமேல் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வேணாம். ப்ராப்ளத்துல வேணா பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்னாங்கன்னா பாயிண்ட் ஆப்ஜெக்ட் போய்க்கலாம். இங்க நம்ம ஒரு ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட ஓ டேஷ்னு நேம் பண்றேன். நம்ம டைட்டில் படி ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி. பாருங்க பியாண்ட் சி. அப்ப நான் இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஏகப்பட்ட லைட் ரே எமிட் ஆகும். அதுல ரூல ஃபாலோ பண்ற லைட் ரேஸை மட்டும் நாம எடுத்துக்கிட்டா போதும். எல்லா லைட் ரேவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் ஃபர்ஸ்ட் 2 ரூல ஃபாலோ பண்ற லைட் ரேவை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப ஆப்ஜெக்ட்ல இருந்து இதான் ஆப்ஜெக்டோட ஹெட் மாதிரி. ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகி மிரர்ல போய் படுது. ரூல் நம்பர் 1 படி அப்படி பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் டிராவல் பண்ற லைட் ரே மிரர்ல பட்டுட்டு என்ன ஆகணும், போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். வரைஞ்சிட்டேன். ரெண்டாவது ரூலுக்கான லைட் ரே வேணும். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே போக்கஸ் வழியா டிராவல் ஆகி மிரர்ல போய் பட்டுருச்சு. அப்ப ரிஃப்ளெக்ட் ஆன லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகும். டிரா பண்ணிட்டேன். இப்ப பாருங்களேன், இந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேவும் இந்த ரிஃப்ளெக்டட் லைட் ரேவும் இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா மீட் பண்ணுது. அப்ப அந்த பாயிண்ட்ல தான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த பாயிண்ட்ல ஒரு டாட்டை வச்சு மேல பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு லைனை போட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ரெகக்னைஸ் ஆயிரும். இமேஜ் ஐ டேஷ் நேம் பண்ணிருக்கேன். இப்ப இமேஜோட டீடைல்ஸ் நீங்க எழுதணும். இப்படி இமேஜ ஃபார்ம் பண்ணி இமேஜ பார்த்து தான் நீங்க டீடைல்ஸ் எழுதணும். அப்படி நீங்க ஒரு தடவையோ 2 தடவையோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செம கிளாரிட்டி கிடைச்சிரும். எந்த இடத்துலயும் என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஷனே வராது. அப்போ உங்களுக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, பிட்வீன் சி அண்ட் எஃப் ஃபார்ம் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இமேஜ் வந்து தலைகீழா இருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு கீழே ஒரு இமேஜ் வந்துருச்சுன்னா அது இன்வெர்டட். தலைகீழா இருக்குன்னா இன்வெர்டட்னு சொல்லலாம். உண்மையான ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணி இமேஜ் ஃபார்ம் ஆனதுனால ரியல் இமேஜ்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சின்னதா இருக்கு, அதனால டிம்னிஸ்ட்னு சொல்லலாம். இதான்ப்பா கீ பாயிண்ட். இப்ப இதை நான் ஒரு டேபிளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண போறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்க்கணும். 0 கேஸ் வேற ஒண்ணு இருக்கு, மொத்தம் 6 கேஸ். 0 கேஸ கடைசி கேஸா பார்ப்போம். அதனால இப்ப நான் 0 கேஸுக்கு கேப் விட்டுட்டேன். கேஸ் நம்பர் 1, ஆப்ஜெக்ட் எங்க வச்சோம்னா பியாண்ட் சி, இமேஜ் எங்க கிடைச்சிச்சுன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப். இமேஜோட சைஸ் சின்னதா இருந்தது, டிம்னிஸ்ட். உண்மையான லைட் ரே மீட் பண்ணி கிடைச்சதுனால ரியல், தலைகீழா கிடைச்சதுனால இன்வெர்டர். பாருங்க நான் என்ன பண்றேன், ஒர்க் பண்றேன், அதுக்கப்புறம் டேபிள ரெடி பண்றேன். நான் டேபிள மக்கப்லாம் பண்ணல. ஒரு கேஸ் முடிச்சாச்சு, 2வது கேஸ்க்குள்ள போறோம். இதே மாதிரி 6 கேஸ், 0 கேஸோட சேர்த்து 6 கேஸ நாம என்ன பண்ணணும், இதே மாதிரி டேபிள்ல அப்டேட் பண்ணிட்டே வரணும். சோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட சீலே வைக்கிறான். அப்ப ஆப்ஜெக்ட சி வச்சுட்டான். இப்ப இமேஜ் எங்க கிடைக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும், ரே டயக்ராம் வரைஞ்சு ஃபைனலைஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய லைட் ரேஸ் எமிட் ஆகும். அதுல ரூலை ஃபாலோ பண்ற லைட் ரேஸ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுற லைட் ரே ஃபோக்கஸ் வழியா வரும். ஒரு ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி லைட் ரே எடுத்துட்டா, ஃபோக்கஸ் வழியா ஒரு லைட் ரே போய் மிரர்ல படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகும். இப்ப இந்த 2 லைட் ரேவும் மீட் பண்ற இடத்துலதான் இமேஜ் கிடைக்கும். அப்ப இமேஜ் எனக்கு எங்க கிடைக்குதுன்னா சீலே கிடைக்குது. ஆப்ஜெக்ட் ஹைட்டும் இமேஜ் ஹைட்டும் சீலே இருக்கிறதுனால சேம் சைஸ்ல இருக்கும். உண்மையான லைட் ரே மீட் பண்ணி கிடைச்சதுனால ரியல், இமேஜ் தலைகீழ இருக்கிறதுனால இன்வெர்டர். செகண்ட் கேஸ் முடிச்சிட்டேன். இப்ப இதை நான் அப்டேட் பண்ணிக்குவேன். ஆப்ஜெக்ட சீல வச்சா இமேஜும் சீலே கிடைக்குது, சைஸ் சேம் சைஸா இருந்துச்சு, உண்மையான லைட் ரே மீட் பண்ணதுனால ரியல், தலைகீழ இருந்ததுனால இன்வெர்டர். நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட பிட்வீன் சி அண்ட் எஃப் வைக்க போறேன். இது தேர்ட் கேஸ். அப்ப இந்த இடத்துல ஆப்ஜெக்ட வச்சுட்டேன். இப்ப அதுக்கான இமேஜ ஃபார்ம் பண்ணும். திருப்பி நீங்க ரூல் தான் ஃபாலோ பண்ணும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போற லைட் மிரர்ல பட்டுட்டு ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2 ஃபாலோ பண்ணு. ஃபோக்கஸ் வழியா போற லைட் மிரர்ல பட்டுட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகும். அந்த மாதிரி டிரா பண்ணிட்டேன். 2 ரிஃப்ளெக்டர் லைட் ரேவும் மீட் பண்ற இடத்துல எனக்கு இமேஜ் கிடைக்கும். இமேஜ் எனக்கு என்ன ஆகுதுன்னா பியாண்ட் சி கிடைக்கும். உண்மையான லைட் ரே மீட் பண்ணி கிடைச்சதுனால ரியல், தலைகீழா இருக்கிறதுனால இன்வெர்டட். ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் பெருசா இருக்கு, அதனால என்லார்ஜ்ட். சோ கேஸ் நம்பர் 3 முடிஞ்சிருச்சு. இதை டேபிளுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பிட்வீன் சி அண்ட் எஃப் இருந்ததுன்னா இமேஜ் உங்களுக்கு எங்க கிடைக்குதுன்னா பியாண்ட் சி, இமேஜோட சைஸ் என்லார்ஜா இருக்கு, இமேஜ் உண்மையான லைட் ரே மீட் பண்ணி கிடைச்சதுனால ரியல், தலைகீழா இருந்ததுனால இன்வெர்டர். அடுத்து கேஸ் நம்பர் 4. கேஸ் நம்பர் 4 ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப. அதுக்கு அடுத்து அது ஜெனரல் கேஸா மாறி. அப்ப கேஸ் நம்பர் 4 போறோம். ஆப்ஜெக்ட் அட் எஃப், ஃபோக்கஸ்ல ஆப்ஜெக்ட வச்சுட்டேன் ஓ ஓட. இப்ப நீங்க இமேஜ் ஃபார்ம் பண்ணணும். நான் ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ண போறேன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போற லைட் ரே மிரர்ல பட்டுட்டு ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க நீங்க ரூல் நம்பர் 2 ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ரூல் நம்பர் 2 லைட் ரே ஃபோக்கஸ் வழியா போகணும். நீங்க ஆப்ஜெக்டே ஃபோக்கஸ்ல வச்சுட்டதுனால ரூல் நம்பர் 2 ஹேண்டில் பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும்.
அதனால ரூல் நம்பர் 4 போயிருங்க. ரூல் நம்பர் 4 படி at P ஒரு லைட் ரே பட்டுச்சுன்னா angle of incident I is equal to angle of reflection R. இந்த லாஜிக்ல லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கு. பேரலலா இருந்தா இது மீட்டே பண்ணாது. சரி, ஃப்ரண்ட்ல மீட் பண்ணலன்னு நீங்க டூப்ளிகேட்டை பேக் சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணா டூப்ளிகேட்டும் பேரலலா தான் இருக்கும். அப்ப டூப்ளிகேட்டும் மீட் பண்ணாது. எப்ப ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணலையோ அப்ப இமேஜ் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டில கிடைக்குதுன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க. சோ அதனால ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல இருந்ததுன்னா உங்களுக்கு இமேஜ் இன்ஃபினிட்டில கிடைக்கும். இப்ப நான் அதை இங்க எழுதுறேன், எங்க டேபிள்ல எழுதிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ்னா இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. இமேஜ் இன்ஃபினிட்டில இருக்கிறதுனால இமேஜோட டீடைல்ஸ் நம்ம எழுத முடியாது. பட் நிறைய புக்கு ப்ரீவியஸ் கேஸோட ரிசல்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாங்க. என்னைய பொறுத்தவரையும் நான் இங்க டேஷ் போட்டுருவேன். நான் புக்ல இருக்கிறத எழுதி இருக்கிறதுனால ஃபில் பண்ணியிருக்கேன். பட் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, அப்ப அது எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மளுக்கு அதுக்கு டீடைல்ஸ் எழுதி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டு போயிடலாம். அடுத்து ஃபிஃப்த் கேஸ். ஃபிஃப்த் கேஸ்ல நான் ஆப்ஜெக்ட பிட்வீன் எஃப் அண்ட் பின்னு வைக்கிறேன். பிட்வீன் எஃப் அண்ட் பி இங்க வைக்கணும். வச்சுட்டேன். இப்ப ரூல் அப்ளை பண்ணி நீங்க இமேஜ் ஃபார்ம் பண்ணணும். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ரூல், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுச்சுன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகும். மார்க் பண்ணிட்டேன். செகண்ட் ரூல் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஃபோர்த் ரூலுக்கு போயிடலாம். அட் பி ஒரு லைட் ரே பட்டுச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I is equal to angle of reflection R. இந்த லாஜிக்ல லைட் ரே என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் டைவர்ஜ் ஆகுது. அப்ப மிரரோட ஃப்ரண்ட்ல இது மீட் பண்ணாது. எப்ப உண்மையான ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணலன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சோ அப்ப பேக் சைட்ல டூப்ளிகேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த டூப்ளிகேட் ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜ் கிடைக்குது. அப்ப இமேஜ் மிரரோட பேக் சைட்ல கிடைக்குது. ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் பெருசா இருக்கு, என்லார்ஜ். இமேஜும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலதான் இருக்கு. அப்ப எரெக்ட், அதாவது நேரா இருக்குன்னு அர்த்தம். டூப்ளிகேட் மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சதுனால நம்மளுக்கு அது வெர்ச்சுவல் இமேஜ். முடிச்சாச்சு. இதான் ஃபிஃப்த் கேஸ். இதை இப்ப நான் டேபிள்ல எடுத்துட்டு வந்துட்டேன். When object is between F and P, image is behind mirror, enlarged, duplicate மீட் பண்ணதுனால வெர்ச்சுவல், நேரா இருந்ததுனால. அடுத்து என்ன? இந்த ஜீரோ கேஸ் பார்க்கணும். இதுல நான் ஆப்ஜெக்ட என்ன பண்றேன் அப்படின்னா இன்ஃபினிட்டில வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா எங்க இருக்குன்னே தெரியாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அப்ப ஆப்ஜெக்ட்ல இருந்து எமிட் ஆகுற லைட் ரே எல்லாம் எப்பயுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிறதா ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் லைட் ரே எப்படி போகுது, ரூல் எப்படி ஃபாலோ பண்றது அப்படிலாம் யோசிக்கலாம். எங்க இருக்குதுன்னே தெரியல, தட் மீன்ஸ் இன்ஃபினிட்டில இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைட் ரே எல்லாம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வருது. சோ ஃபர்ஸ்ட் லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்து மிரர்ல பட்டு ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரெண்டாவது லைட் ரேவும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்து மிரர்ல பட்டு ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. மூணாவது லைட் ரேவும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வந்து மிரர்ல பட்டு ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லா ரிஃப்ளெக்டட் ரேவும் ஃபோக்கஸ்ல மீட் பண்ணுது. அப்போ ஃபோக்கஸ்ல உங்களுக்கு இமேஜ் கிடைச்சிரும். அப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருந்தா இமேஜ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ்ல வருது. இமேஜோட சைஸ் வந்து ஒரு டாட் மாதிரி இருக்கு. அதை நான் இங்க எழுதிட்டேன். பாருங்க, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டினா இமேஜ் அட் ஃபோக்கஸ், இமேஜோட சைஸ் வந்து ஒரு பாயிண்ட் சைஸ், டீடைல்ஸ் வேற எதுவும் எழுத தேவையில்ல. இதுல கேஸ் 0வும் கேஸ் 4ம் ஜெனரல் கேஸ் பா. நீங்க இன்ஃபினிட்டில வச்சா ஃபோக்கஸ்ல கிடைக்கும், ஃபோக்கஸ்ல வச்சா இன்ஃபினிட்டில கிடைக்கும். இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு கேஸும் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்பெரிக் சர்ஃபேஸ்க்கு அப்ளிகபிள், மிரருக்கும் அப்ளிகபிள், லென்ஸுக்கு அப்ளிகபிள். அதனால இது ஜெனரல் கேஸ். இனிமேல் இதை உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, டீடைல்டா பார்த்துட்டு இருக்கோம்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஜெனரல் கேஸ்.
மித்த கேசஸ மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணா போதும். இதுல இதுல இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில முக்கியமான க்ளூஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரியல் இமேஜ் வர்றப்ப இன்வெர்டடா இருக்கு, வெர்ச்சுவல் இமேஜ் மட்டும் எரெக்டா இருக்கு. இது ஒரு க்ளூ. ரியல் இமேஜ்ல நீங்க எல்லா சைஸையும் எடுக்கலாம், சின்ன சைஸ் எடுக்கலாம், சேம் சைஸ் எடுக்கலாம், என்லார்ஜ்னு எடுக்கலாம். வெர்ச்சுவல்ல நீங்க என்லார்ஜ் மட்டும் தான் எடுக்கணும். இதான் கான்கேவ்ல பாசிபிள். நீங்க வேற பாசிபிலிட்டி இதுல பண்ணவே முடியாது. வேற சாய்ஸ் இதுல வரவே வராது. உங்களுக்கு இது மட்டும் தான் சாய்ஸ். ரியல்னா இன்வெர்டட் இமேஜ் தான், வெர்ச்சுவல்னா உங்களுக்கு எரெக்ட். வெர்ச்சுவல்ல என்லார்ஜ்னு கிரேட்டர் சைஸ் தான் எடுக்க முடியும். ரியல்ல நீங்க எல்லா சைஸையும் எடுக்கலாம். இதான்ப்பா கான்கேவ் மிரர். இதுல ஒரு ரிலேஷன்ஷிப் நாம டெரைவ் பண்ணும். ஆப்ஜெக்ட் இமேஜ் ஃபோக்கல் லென்த் ரிலேஷன்ஷிப் டெரைவ் பண்ணும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பத்தியும் படிக்கணும். அது ரெண்டும் நாம இன்னைக்கு படிக்க போறது இல்ல. நான் இங்க இருந்து நேரா என்ன பண்றேன் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரருக்கு போறேன். கான்வெக்ஸ் மிரருக்கான ரூலு, கான்வெக்ஸ் மிரருக்கான டேபிள் அதை ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிட்டா அடுத்த கிளாஸ்ல நம்ம டெரிவேஷன் ப்ராப்ளம்லாம் பாக்குறது, தேவையானதை ரிவைஸ் பண்றதுன்னு அடுத்த கிளாஸ்ல சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிடலாம்னா பிளேன் மிரரை முடிச்சிடலாம். கான்வெக்ஸ் மிரர்லயும் அதே மாதிரி மிரரோட லுக் உங்களுக்கு ஒரு மாதிரி கர்வ்டா தான் இருக்கும். இதுல கொஞ்சம் மேடா இருக்கிற சைடு உங்களுக்கு கிளாஸா இருக்கும், பேக் சைடுல சில்வர் கோட்டிங் இருக்கும். அஸ் யூசல் எக்ஸாக்டா மிரரோட சென்டரை நீங்க ரெகக்னைஸ் பண்ணும். அதுக்கு பேர் போல் ஆர் ஆப்டிக் சென்டர், ஓ ஆர் பி. மிரர் ஒரு ஆர்க் மாதிரி இருக்கிறதுனால நீங்க அதை அப்படியே சர்க்கிளா மாத்தலாம். அப்ப சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் ஃபார்ம் ஆகும், அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் அக்ராஸா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டீங்கன்னா அது பிரின்சிபல் ஆக்சிஸ். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு எக்ஸாக்டா மிடில்ல வர பாயிண்ட் ஃபோக்கஸ் எஃப். போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப்னு சொல்லலாம். ஸ்மால் எஃபோட வேல்யூ r/2. கான்கேவ் மிரர்ல நாம என்னென்ன பேசணுமோ அத்தனையும் வரும், ஆனா அத்தனையும் வெர்ச்சுவல். கான்கேவ் மிரர்ல எல்லாமே மிரரோட ஃப்ரண்ட்ல இருக்கும். அப்ப அந்த பொசிஷன்லாம் நம்ம டச் பண்ணலாம். இதுல எல்லாம் மிரரோட பேக் சைடு. அப்ப நீங்க எதையுமே டச் பண்ண முடியாது. இப்ப இதுல இமேஜ் ஃபார்மேஷனுக்கு அதே 4 ரூல் தான். ஆனா ரூலை எப்படி ஹேண்டில் பண்றது அது ரொம்ப முக்கியம். அதனால இப்ப நான் ரூல் வரைஞ்சு காமிக்கிறேன். இமேஜ் ஃபார்மேஷனுக்கான ரூல் நம்பர் 1. பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுருச்சா, அப்ப இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்டட் ரேவோட டூப்ளிகேட் செக் பண்ணி பார்த்தா ஃபோக்கஸ் வழியா போன மாதிரி இருக்கும். நீங்க அந்த மாதிரி தான் வரையணும். கரெக்டா வரைஞ்சிருக்கேனா? மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனது இப்படி போகுது, டூப்ளிகேட் போட்டா ஃபோக்கஸ் வழியா வரும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அப்படியே இதோட ரிவர்ஸ் டயக்ராம். ஒரு லைட் ரே டிராவல் ஆகுறது ஃபோக்கஸ் வழியா போற மாதிரி இருக்கு பாருங்க. லைட் ரே டிராவல் ஆகுது, அப்படியே உள்ள எடுத்துட்டு போங்க, ஃபோக்கஸ் வழியா போன மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இது ரூல் நம்பர் 2. அங்க பார்த்தா அதே 4 ரூல் தான்ப்பா. ஆனா டிராயிங் வந்து கரெக்டா இருக்கணும், ரே டயக்ராம் கரெக்டா வரையணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. சி வழியா ஒரு லைட் ரே போச்சுன்னா பாருங்க, ஒரு லைட் ரே போட்டிருக்கேன், மிரர்ல இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும், ஆனா டூப்ளிகேட் போட்டு சி வழியா போற மாதிரி காமிச்சிருக்கேன். சி வழியா போற லைட் ரே மிரர்ல பட்டு சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இது ரூல் நம்பர் 3. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. அட் போல் ஒரு லைட் ரே பட்டுச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் நார்மலா பிஹேவ் பண்ணும். அப்ப இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ரிஃப்ளெக்ட் ஆன ரே அந்த பிரின்சிபல் ஆக்சிஸோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். டெஃபினட்டா ஐயும் ஆரும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இந்த ரூல்ல ஈக்குவலா இருக்கும். இது ரூல் நம்பர் 4. அதே 4 ரூல் தான், ஆனா ரே டயக்ராம் வரைகிறப்ப
கான்வெக்ஸ் மிரருக்கு என்ன சினாரியோவோ அந்த சினாரியோ படி வரையும். அதான் பாயிண்ட். இதுலயும் இமேஜ் ஃபார்மேஷன் பத்தி பேச போறோம். இதுல நிறைய கேஸ்லாம் கிடையாதுப்பா, ஒரே ஒரு கேஸ் தான். ஆப்ஜெக்ட மிரரோட ஃப்ரண்ட்ல வைக்கிறது, அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் உங்களுக்கு சி, போலு, போக்கஸ் இதெல்லாம் வந்து ரியலா இருந்ததுனால நம்மளுக்கு பியாண்ட் சி, அட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப் நிறைய கேஸ் வந்துச்சு. இதுல அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே மிரரோட பேக் சைட்ல போயிடுச்சு. அப்போ ஒரு மேஜர் கேஸ், ஒரு ஜீரோ கேஸ். மேஜர் கேஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஆப்ஜெக்ட மிரரோட ஃப்ரண்ட்ல வைக்கிறது. அப்ப நான் ஆப்ஜெக்ட மிரரோட ஃப்ரண்ட்ல வைக்கிறேன், அதான் ஒரே ஒரு கேஸ். ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் வச்சாச்சு, மிரரை வரைஞ்சிட்டேன், ஆப்ஜெக்டையும் வச்சுட்டேன், ஆப்ஜெக்ட் ஓட. இந்த மிரரை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ரூலும் ஃபோர்த் ரூலும் தான் ஆல்வேஸ் கன்வீனியன்ட். மித்த ரூல்லாம் எடுத்துட்டே வராது, டிஸ்டர்ப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுருச்சு, பாருங்க பட்டுருச்சா? அப்ப போக்கஸ்ல டூப்ளிகேட்டா போடுங்க, ரிஃப்ளெக்டட் ரேவை இப்படி போடுங்க. ரூல் நம்பர் 1 வரைஞ்சாச்சு. அடுத்து நேரா ரூல் நம்பர் 4. அட் பி ஒரு லைட் ரே பட்டுருச்சு. அப்ப இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ, இந்த ஆங்கிள் என்ன அமௌண்ட்டோ அதே ஆங்கிள் லைட் ரே என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகணும். போட்டாச்சு, ஐயும் ஆரும் ஈக்குவல். இப்ப பாருங்களேன், இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் கண்டிப்பா மீட்டே பண்ணாது. ஏன்னா இது ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, இது ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. எப்ப உண்மையான ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணலையோ அப்ப நீங்க டூப்ளிகேட் வரைய வேண்டியதுதான். டூப்ளிகேட் எப்படி வரையணும்? ஜஸ்ட் அந்த ரிஃப்ளெக்டட் ரேயோட பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, இப்ப இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணா ரெண்டு டூப்ளிகேட்டும் மீட் பண்ற இடத்துல எனக்கு இமேஜ் கிடைச்சிடும். அப்ப இமேஜ் எனக்கு பிகைன் மிரர் பிட்வீன் பி அண்ட் எஃப் இருக்கு, நேரா இருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிறதுனால நேரா இருக்கு. டூப்ளிகேட் மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சதுனால வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் சின்னதா இருக்கு, அதனால டிம்னிஸ்ட். அப்ப இமேஜோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. பிட்வீன் பி அண்ட் எஃப், டிம்னிஸ்ட், வெர்ச்சுவல், எரெக்ட். இதை நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டேபிள்ல எழுதிட்டேன். when object placed in front of mirror, image between p and f கிடைக்கும். இமேஜோட சைஸ் சின்னதா இருக்கு, வெர்ச்சுவல் கம் எரெக்ட் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு ஜீரோ கேஸ், ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி கேஸ். நீங்க ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டில வச்சீங்கன்னா இமேஜ் போக்கஸ்ல கிடைக்கும். சைஸ் பாயிண்ட் சைஸ், மித்த டீடைல்ஸ் எழுத முடியாது. இதுக்கும் நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், பட் நாட் எசென்சியல். டேபிளை மட்டும் ஃபில் பண்ணா போதும், அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அப்ப இதுல ஒரு கேஸ் தான் பாசிபிள். ஆல்வேஸ் அந்த இமேஜ் என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் தான், சின்னதா தான் இருக்கும், நேரா தான் இருக்கும். இந்த ரெண்டு டேபிள்லயும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. வெர்ச்சுவல் இமேஜ் எல்லாமே எரெக்டா இருக்கு, ரியல் இமேஜ் எல்லாமே இன்வெர்டடா இருக்கு. ரெண்டு டேபிளையும் மெர்ஜ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஐடியா வருது. சோ இதான் என்னது பாயிண்ட், முடிச்சாச்சு. இப்ப இதை வச்சு நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நடத்திடுறேன். நடத்திட்டு இன்னைக்கு கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம நேரம் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு மிரரை பத்தி தேவையானதை ரீவைண்ட் பண்ணுவோம், டெரிவேஷன் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். Question number 9 நடத்துறேன். An object is placed in front of convex mirror. A focal length of f and the maximum and minimum distance of an object from the mirror such that image formed is real and magnified. ஒரு ஆப்ஜெக்ட கான்வெக்ஸ் மிரரோட ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க, ரியல் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர்ல உங்களுக்கு வெர்ச்சுவல், எரெக்ட், டிமினிஸ்ட் இமேஜ் தான் கிடைக்கும். அதனால நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். டெரிவேஷன் பார்ட்ட விட்டுருங்க,
நோட்ஸ்ல இப்போதைக்கு கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் பத்தி எதையும் பார்க்காதீங்க. மித்ததெல்லாம் கிளியரா இருக்கா, ரூல்ஸ், இமேஜ் ஃபார்மேஷன், டேபிள்லாம் கிளியரா இருக்கா, டேபிள்ல இருந்து கிடைச்ச கீ பாயிண்ட்லாம் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளியரா இருக்குன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. இல்ல நாட் கிளியர்னா எது நாட் கிளியரோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, சாட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியராப்பா? பாருங்க, நோட்ஸ் எடுத்து ஒரு கிளான்ஸ் பாருங்க. அடுத்த கிளாஸ் சாட்டர்டே வரும். சாட்டர்டே நான் என்ன பண்ணுவேன்னா இதுல சில விஷயங்கள்லாம் ரீவைண்ட் பண்ணுவேன். பண்ணிட்டு டெரிவேஷன் ஒரு 10-12 ப்ராப்ளம் இருக்கு பார்த்துருவோம். பார்த்துட்டா பிளேன் மிரர், சாரி ஸ்பெரிக் மிரர் முடிஞ்சிடும். சாட்டர்டே நம்மளுக்கு வந்து இதான் பிளான். அதுக்கு அடுத்து ஒரு கிளாஸ்லயும் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம். செக் பண்ணுங்க, டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்.